ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நெடுநாளாக நீ ஆசைப்பட்டு நினைத்து கொண்டிருந்த விஷயம் ஒன்று நாளை வியாழனில் அழகாக நடக்கப் போகிறது. ஆம், உன் வாழ்வில் மூடப்பட்ட அனைத்து பக்க கதவுகளும் இப்போது திறக்கப்பட போகிறது. யாரிடமும் ஆசிர்வாதத்திற்காக வேண்டி கெஞ்சி நிற்காதே. யாரிடமும் போய் நீ மன்னிப்பும் கேட்க வேண்டியதில்லை. இனி நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் தானாகவே நடக்கப் போகிறது. இன்றிலிருந்து குறித்து வைத்துக்கொள். நீ மிகவும் பிஸி மனிதனாக வாழப்போகிறாய். அதுவும் உன்னை பார்த்து எல்லோரும் பொறாமைதான் படப்போகிறார்கள். ஆனால் நீ பயப்படாதே. என்ன ஆனாலும் சரி, உன்னிடம் யாரையும் நெருங்க விட மாட்டேன். இவர்களால் நீ அனுபவித்தது அனைத்தும் போதும். உன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும், உன்மேல் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கும் கெட்ட மனிதர்களிடம் இருந்து நீயாகவே விலகி நிற்கத்தான் நான் இது நாள் வரை கஷ்டத்தை அனுமதித்தேன். இனி யாரும் உன்னிடம் நெருங்கக்கூட மாட்டார்கள். உன்னை கீழே தள்ளிவிட்டு நீ அழுவதை பார்த்து உனக்கு தெரியாமல் பின்னால் இருந்து சிரிக்கும் இந்த போலி மனிதர்களிடம் இருந்து நீயாகவே விலக வேண்டும். இனி அவர்களிடம் இருந்து எந்த சூழ்நிலையிலும் தள்ளியே இரு. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கடைசி நொடியானாலும் உனக்கு தேவையானதை சரியான காரணத்தோடு உன்னிடம் வந்து சேர வைப்பேன். இது எனது சத்திய வாக்கு. அதனால் நீ யாரிடமும் எதற்காகவும் கெஞ்சி நிற்க வேண்டியதில்லை. நீ நிற்பது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. என்னிடம் கேள். உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறேன். பொய்யான மனிதர்களை விட்டுவிட்டு உண்மையான மனிதர்களை கஷ்டப்படுத்தி சாபம் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் உனக்கு வேண்டாம். இன்னும் தீவிர முயற்சிகள் தேவை உனது வேலையில். நீ உனது முயற்சிகளை போட போட உன்னை விட்ட அனைத்து கஷ்டங்களும் நிச்சயம் மறையும். கெட்டவர்களும் நீங்குவர். இந்த மாதம் முழுதும் உன் மனம் நிறைவான சந்தோஷமான சம்பவங்கள் அனைத்தும் நடக்கப் போகின்றது. இனி உன் பழைய வழிகளை கூட நினைப்பதற்கு உனக்கு நேரமே இருக்காது. ஆம், சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இதற்குத்தானே நீ காத்திருந்தாய்? மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிரு. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்தாயா? நீ உணர்ந்தால் எனக்கு நன்றியை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. அதுவும் ஆத்மார்த்தமாக, மனம் ஒன்றி. அது போதும் எனக்கு. நீ என்னை விட்டு தள்ளி போகாதே. போனால் உனக்கு கஷ்டங்கள் தான் தொடரும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் சரி, உன் வேலையில் முழு மூச்சோடு இறங்கி செய். வெற்றிக்கு அருகில்தான் நீ நிற்கிறாய். நீ கற்ற பாடங்களை மறக்காதே. அதை செயல்படுத்தி உன் வாழ்வினில் முன்னேறு. வலியுடன் தனியாக நிற்கும் என் பிள்ளைக்கான இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். நாளை வியாழனில் நெடுநாளாக நீ நினைத்து இழுபறியாக இருந்த விஷயம் ஒன்று அருமையாக நான் நடத்தி தரப்போகிறேன். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.